Hi viewers, welcome to my channel. So, இன்னைக்கு honest review with Rasya Juliet நம்ம பார்க்க போறது புஷ்பா 2 ஓட ரிவ்யூ. புஷ்பா 2 ன்னு சொல்லும்போது வந்துட்டு புஷ்பா 1 புஷ்பா பார்ட் 1 ஓட கண்டினியூட்டி தான் புஷ்பா 2ல இருந்தது. ஸோ ஆக்டிங் லெவல்ல சொல்லும்போது ஆக்டிங் லெவல்ல அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா அண்ட் ஃபஹத் எல்லாருமே அவங்களோட பாட்டை பிச்சு வந்திருக்காங்க. அல்லு அர்ஜுன் அண்ட் ரஷ்மிகா அவங்களோட கெமிஸ்ட்ரி லெவல் ஆஃப் ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்லை இண்டிவிஜுவல் ஆக்டிங்கா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபயர் ஃபயர் ஃபயர். ஸோ ஃபயரான ஆக்டிங் தான் அல்லு அர்ஜுன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரியாக்ஷன் ஆகட்டும், இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. ரஷ்மிகாக்கு பார்ட் 1ல வந்துட்டு ஒரு லவர் கேர்ளா இருந்தாங்க. இப்போ இதுல வந்துட்டு ஒரு வைஃப் மெட்டீரியலா அதுலயுமே என்ன ரொமான்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான ரொமான்ஸ் சீக்வன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு எமோஷனல் ஆக்டிங்கா இருக்கட்டும், கோமான ஆக்டிங்கா இருக்கட்டும், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்தந்த இடங்கள்ல வந்துட்டு அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஹத் ஃபாசில் அவர்களை சொல்லவே வேண்டாம். அவர் கம்ப்ளீட்லி வேற ஒரு கேரக்டராவே வந்துட்டு ஒரு சைக்காட்டிக்கான ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கிற ஒரு போலீஸா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள அந்த கோவங்களை வந்து செகண்ட் பார்ட்ல தீர்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிருப்பாங்க. மொத்த டீமுமே சரி அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி வைஸ்லயும் சரி, டைரக்ஷன்லயும் சரி, சுகுமார் அவர்கள் வந்து ஒவ்வொரு பார்த்து செதுக்கி செதுக்கி பண்ணியிருக்காங்க. அந்த அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. எல்லாமே பிளஸ் தான். டைரக்ஷனா இருக்கட்டும், ஃபைட், ஐ மீன் கோரியோகிராஃபி, ஆக்ஷன் கோரியோகிராஃபி இருக்கட்டும். ஆக்ஷன் கோரியோகிராஃபி சொல்லும் போது கொரியோகிராஃபர் வந்து பக்காவா வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொன்றுமே பார்த்து இதெல்லாம் பார்த்தா வந்துட்டு ஒரு 10-15 வருஷம் இல்லை, அதுக்கு கூடவே மேல உட்காந்து இதெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணாதான் இவ்வளோ விஷயங்களை பண்ண முடியும். அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம யாருமே பண்ண முடியாது. சினிமாட்டோகிராஃபர் வந்துட்டு எல்லாருமே தெரியும், அவர் வந்து ஒரு பாலிஷர் சினிமாட்டோகிராஃபர்னு. ஆங்கிள்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு ஒரு பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்குல்ல, கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்லாம் நிறையவே இருந்துச்சு. அடுத்தது மியூசிக். மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு பிளஸ் தான் கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு மியூசிக் இல்லைன்னா ஒரு படம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரூம படம் பார்த்தா எப்படி இருக்கும், ஒண்ணுமே இருக்காதுல, வெறும் டைலாக் இல்லாம. அந்த மியூசிக் ஒரு பாசிட்டிவிட்டி தான் இந்த படத்துக்குமே. அது அந்த கூஸ்பம் மொமெண்ட் கொடுக்கறது வந்துட்டு அந்த மியூசிக்குக்கும் நிறைய பாட்டு இருந்துச்சு. ஏன்னா பிஜிஎம் எடுத்துட்டு பாத்துட்டீங்கன்னா, பிஜிஎம்ல அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பிஜிஎம்லாம் அப்படி சொல்லலாம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் ஃபீல்ல வர டான்ஸா இருக்கட்டும், இல்ல மத்த சாங்ஸா இருக்கட்டும், எல்லா டான்ஸுமே வந்துட்டு டான்ஸ் ஸ்டெப்ல ஹூக்கப் ஸ்டெப்ஸ் எல்லாம், அது ஃபோக்கா இருக்கட்டும், இல்ல ஹூக்கப்பா இருக்கட்டும், இல்ல வந்து ராப் குரிய இதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அங்க ஆக்சுவலி அங்கேயே ஆடணும் போல இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஆக்டிங், டான்ஸ், ஆக்ஷன், மியூசிக், எல்லாமே எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து உட்கார்ந்து பார்த்து செதுக்கி பண்ணிருக்காங்க. யா புஷ்பா 2 ஸ்டோரி எப்படி டிராவல் ஆகுதுன்னா, ஒரு ஸ்மக்லர் அவர் தன்னுடைய விருப்பங்கள் வந்து ஒரு சில அவமானங்கள் படுற இடத்துல அதை மாத்தணும் அப்படிங்கறத வந்துட்டு இது பண்றாரு. இதுல முக்கியமான பார்ட் யாருக்காக பண்றாருன்னா, தன்னோட ஒய்ஃப் கேரக்டருக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சிஎம்ஏ, ஒய்ஃப் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஒரு சிஎம்ஏ மாத்துறாரு. அது மட்டும் இல்லாம வந்து பொண்ணுங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு இந்த கதையில ஒரு சில இடங்கள்ல கொடுத்திருக்காங்க. ஒரு சில நல்ல மெசேஜஸும் கொடுத்திருக்காங்க. பார்ட்டோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்ட் 3யோட கண்டினியூட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு லீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்ட் 2வோட எண்ட்லயுமே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. சில கேரக்டர்ஸ்லாம் மறைஞ்சு போன இருந்தது. ஆனா திடீர்னு பார்த்தா படம் முடிஞ்சிச்சோ அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு பார்ட் 3க்கான ஒரு லீட் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதுலதான் அந்த யாரு, அந்த காணாம போன கேரக்டர்ல யாரு அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பாட்டோட முடியும் போது அந்த பார்ட் 3 லீடா கொடுத்துருக்காங்களா அந்த இடத்துல தெரியும். படம் வந்து 3 ஹவர்ஸ்க்கு மேல போகுது. ஸ்டில் இந்த படத்துக்கு அவ்வளவு நேரம் தேவைப்படுது. ஏன்னா நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் எடுத்துதான் ஒரு கதையா அந்த பாட்டுவா பண்ணிருக்காங்க. அதனால ரொம்ப நல்லா இருக்கு. அதை பிளே பண்ணிருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அவங்களோட எமோஷன்ஸ் வந்து நல்லாவே வெளிப்படுத்தி இருக்காங்க. ரொம்ப மிஸ் பண்ணது இதுல யாருன்னா வந்து சமந்தா அவர்களை மிஸ் பண்ண. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவங்க ஒரு கிரேஸ் ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. செகண்ட் பார்ட்ல அவங்க இல்லையே அப்படின்னு தோணுச்சு. மேபி தேர்ட் பார்ட்ல இருந்தா இன்னும் ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்தா நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் போய் படம் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மூவி. நீங்களும் போய் பாருங்க. பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா இல்லையா அப்படிங்கறத ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. அண்ட் நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Rasya Juliet. Bye.